நிம்சு, என்னடி பண்ணிட்டு இருக்க? படிச்சிட்டு இருக்கியா? அம்மாமா, இல்லம்மா, இன்னும் 2 டேஸ் எனக்கு லீவு தான். அப்புறம் படிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன். இப்போ கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கேம்மா. ஓ, கணக்கு வழக்கு பாக்குறியா? எது, நம்ம மெஸ்ஸோடதா? ஆமாமா. ஹே, இன்னைக்கு ஃபுல்லா ஒரே பிஸியா போச்சுடி. ஆமா, எவ்வளவு வந்திருக்கு பாரு. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஹோட்டல்ல நிறைய கூட்டம் இருந்துச்சு. ஆமா, ஏதாவது புது டிஷ் கொண்டு வந்திருக்கியா என்ன? ஆமாடி. மா, என்ன கேட்காம நீ எதையுமே கொண்டு வர கூடாதுன்னு சொல்லிருக்கேல. ஐயோ, உன்கிட்ட டேஸ்ட் குடுக்கலாம் தாண்டி நினைச்சேன். நீ வேற எக்ஸாம்க்கு பிராக்டிகல்ஸ்க்கு போறியா? சாப்பிட்டு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிடுச்சுனா அதான் உன்னை கேட்காமே ஹோட்டல்ல இறக்கிட்டேன். ஐயோ, சரி, அப்படி என்னதாமா செஞ்ச? ஹே, நான் செஞ்சதை மட்டும் கேட்ட சும்மா ஆடி போயிருவ ஆடி. நீ செஞ்சதை கேட்ட யாரும் ஆடி போக மாட்டாங்க, ஓடிதான் போவாங்க. தயவு செஞ்சு என்ன செஞ்சன்னு சொல்லுமா. அம்மா, அம்மா, கஸ்டமர் வந்திருக்காங்க பாரு. சார், வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. சார், என்ன சாப்பிடுறீங்க? அம்மா, தலையெல்லாம் ஒரே வலியா இருக்குமா. இது தலைவலியா? அதுக்கு எதுக்கு இங்க வந்திருக்காரு? உன் கடையில டீ குடிச்சா இருக்கிற தலைவலியெல்லாம் பறந்து போயிரும்னு சொன்னாங்க. உடம்பு வலி, ஜலதோஷம், ஃபீவர் எல்லாத்தையுமே உன் சமையல்லே சரி பண்றியாமே அப்படின்னு எல்லாம் வெளியே பேசிக்கிறாங்கம்மா. ஆமா சார். அதாம்மா, 2 நாளா ஒரே தலைவலி. ஆஸ்பத்திரியில போய் டாக்டர்ட்ட ஊசி போட்டுட்டு வந்து சரியாவலமா. அம்மா, தலைவலியா இருக்கு, ஏதாவது சாப்பிடுறதுக்கு கூட. ஐயா, என்ன சொல்றீங்க? தலைவலி உடம்பு வலினா ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியதானே? இங்க வந்திருக்கீங்க, அதுவும் சாப்பாடு கேட்டு. எனக்கு புரியல. அடி, நீ தாண்டி புரியாம பேசுற. நான் தான் சொன்னேன்லடி, புதுசா சாப்பாடெல்லாம் லான்ச் பண்ணிருக்கேன்னு. அதுதான் இதெல்லாம். நான் செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுனால உடம்புல இருக்கிற ஃபீவர், சளி, தலைவலி, உடம்பு வலி, கை கால் வலி, முதுகு வலின்னு எல்லாமே ஓடிருச்சுன்னு சொல்றாங்கடி. என்னமா சொல்ற? அப்போ ஒருவேளை மூளையெல்லாம் வச்சு ரசம் வைக்கிறது, இந்த முடக்கத்தான் கீரையில தோசை ஊத்துவாங்களே, அப்புறம் பெரண்ட சட்னி எல்லாம் செய்வாங்களே, அந்த மாதிரி ஏதோ வித்தியாசமா செஞ்சியாமா? ஹே, அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் ரீ. நான் புதுசா ட்ரை பண்ணிருக்கேன்டி. புதுசா ட்ரை பண்ணியா? மாமா, என்னன்னு சொல்லுமா. இங்க பாருடி, ஃபீவர்னு கேட்டு வரவங்களுக்கு பாராசிட்டமால்ல பாயாசம் பண்ணு. மா, தலைவலின்னு வரவங்களுக்கு ஜண்டு பாம்ல சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லடி, காலையில ஒருத்தர் பயங்கர ஜலதோஷத்தோட வந்தாரு. அவருக்கு நான் பண்ண வெண்டைக்காய் பொரியலை கொடுத்தனா சாப்பிட்ட அடுத்த 10 நிமிஷத்துல ஜலதோஷம் எல்லாம் பறந்து போச்சுன்னு சொன்னாருடி. அதுல என்னமா கலந்த? அதுவா, விக்ஸ்ல வெண்டைக்காய் பொரியல் பண்ண. ஐயோ, 10 நிமிஷத்துல ஜலதோஷம் மட்டும் தான் போச்சா, இல்ல ஆளே போயிட்டாரா? ஹே, உனக்கு தாண்டி அருமை புரியல. அவர் என்ன எப்படி தெரியுமா பாராட்டிட்டு போனாரு? மா, எனக்கு பயமா இருக்குமா. ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து செக் பண்ணாங்கன்னா மொத்தமா க்ளோஸ் பண்ணி காலி பண்ணிடுவாங்கம்மா. அட போடி, உனக்கு தாண்டி அருமையே புரியல. மா, என்னம்மா சொல்ற? நீ செஞ்சதெல்லாம் கேட்கும் போதே வாமிட் வர மாதிரி இருக்குமா. அடே, வாமிட் எதுவும் எடுத்துறாத. இரு, வாழைக்காய் எடுத்துட்டு வரேன். என்னது, வாழைக்காவா? ஆமாண்டி, நிக்காம வாந்தி எடுத்துட்டு இருக்கல, அவங்களுக்காக ஸ்பெஷலா வாந்தி மாத்திரையில வாழைக்காய் பொரியல் பண்ணிருக்கேன். சூப்பரா எனக்கும் என் புருஷனுக்கும் மட்டன் பிரியாணியும் நாட்டுக்கோழி வறுவலும் பண்ணிட்டேன். இப்ப அவரை கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி அசத்தலாம். என்னங்க என்னங்க? வேதா, என்னம்மா? என்னங்க, வந்துட்டீங்களா? வாங்குங்க, உங்களுக்காக தான் என் கையாலேயே சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். ஹே, அப்பா, வாசனை தூக்குது. என்ன வேதா, இதெல்லாம் நீயே செஞ்சியா? ஆமாங்க, எல்லாமே என் கையால பண்ணேன், உங்களுக்காக தான் பண்ணேன். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிம்மா, சாப்பிடுறேன். அம்மா, டேய் ஆதி, தாத்தா, சரளாக்கா, மணியனே வாங்க எல்லாரும். எங்க போயிட்டாங்க எல்லாம்? என்னங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா, எல்லாரையும் கூப்பிடுறேன். என்னங்க, எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கீங்க? சாப்பிடுதான், வேற எதுக்கு கூப்பிடுவேன்? நீதான் சூப்பரா சமைச்சு அசத்தி இருக்கியே, எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வைக்க வேணாமா? ஐயோ, இவர் என்ன லூசா? நான் இவருக்கு மட்டும் தான் சமைச்சிருக்கேன், இவர் பாட்டுக்கு குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காரு. என்னங்க? வேதா, நீ உட்காரு, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். என்னங்க, அது இல்லங்க. இங்க பாரு வேதா, எங்க அம்மா உன்னோட சமையலை பார்த்து அசந்து போறாங்க. இத்தனை நாளா சரளாக்கா சமைச்சதான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம். முத வாட்டி நீ சமைச்சதை நாங்க எல்லாரும் சாப்பிட போறோம். எல்லாரும் பாரு, கண்டிப்பா உன்னை பாராட்டுவாங்க. ஐயோ, என்னங்க, நான் பெரிய தங்கம். அம்மா, வாங்கம்மா சாப்பிடலாம். சாப்பாடு சாப்பிடலாம், ஆனா என்னது இது, அசைவ வாட வருது. ஆமாமா, எல்லாம் நம்ம வேதா சமைச்சதுதான். வாங்கம்மா, வாங்க சாப்பிடலாம்.
வேதா, என்ன பார்த்துட்டே இருக்க? அம்மாக்கு எடுத்து வைமா. ஆ, அ, எடுத்து வைக்கணுமா? வேதா, கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத கண்ணு. இது புரட்டாசி மாசம், அதுவும் இல்லாம இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை வேற. யார் வீட்லயுமே கறியெல்லாம் எடுக்க மாட்டாங்களே. நீ என்னம்மா இன்னைக்கு மட்டன் பிரியாணி எல்லாம் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் அடிச்சிருக்க? என்னம்மா மறந்துட்டியா? அட ஆமால, நான் கூட அதை மறந்துட்டேனே. வேதா, இன்னும் நீ பாட்டுக்கு நான்வெஜ் எடுத்துட்ட. இது புரட்டாசி மாசமா? யாரும் சாப்பிட மாட்டோம். ஐயோ, ஆமால, மறந்து போயிட்டேங்க. மறந்துட்டியாமா? சரி பரவாயில்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே. ஆமா, இதெல்லாம் நீ எப்ப பண்ண? நான் சரளா கிட்ட சாம்பார் பண்ணி கூட்டு பண்ண சொல்லிட்டு கீரை பொரியல் தானே பண்ண சொன்னேன். அதெல்லாம் சரளா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எனக்கு அவருக்காக சமைக்கணும்னு தோணுச்சு. அதான் அவர்கிட்ட என்ன பிடிக்கும்னு கேட்டப்ப நான்வெஜ் பிடிக்கும்னு சொன்னாரா, அதான் சமைச்சேன். ஓ, புருஷனுக்கு பிடிச்சத சமைச்சிருக்க. அதுதான் புரட்டாசி மாசம் சனிக்கிழமையில கண்ணுக்கு தெரியல. ஆமாங்க அத்தை. சரிம்மா பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டி பண்ணிட்ட. இதுக்கப்புறம் எது பண்றதா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு பண்ணு. அத்தை, நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? அது வந்து அத்தை, அது எதுக்கு சொல்றேன்னா, நானும் இந்த வீட்டோட மருமகள் ஆயிட்டேன்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நானே கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதான் அத்தை சொன்னேன். வேதா, உங்க வீட்ல இருந்த வரைக்கும் நீ எப்படின்னு தெரியல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிங்க. அப்புறமா இந்த வீட்ல நிறைய பேர் இருக்கோமே, ஆனா நீ கம்மியா தான் சமைச்சிருக்க. இல்ல சாப்பாடு ஆளுக்கு ஒரு கரண்டி கூட வராது போலயே. அதே மாதிரி சிக்கனும் அப்படிதான், 2 பீஸ் கூட வராதே. நான் அப்பவே சொன்னேன்லம்மா, எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சுக்கோ, அப்படி இல்லனா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கோன்னு. இது என்ன கொஞ்சமா சமைச்சிருக்க? அது வந்துங்க. என்னம்மா, சாப்பாடு ரெடியா? மாமா வாங்க மாமா, வந்து உட்காருங்க. என்னது இது? வாசனைய மூக்க தொலைக்குது. யாரு? புது மருமகளோட சமையலா? ஆமா தாத்தா, என் பொண்டாட்டி தான் சமைச்சிருக்கா. நல்ல வாசமா சமைச்சு என்ன பண்றது? ஒரு ஸ்பூனு கூட வராது போலயே. மாமா, வேதா நம்ம வீட்டுக்கு புதுசுல, அதான் தெரியாம கம்மியா சமைச்சிச்சு போல. எம்மாடி மருமகளே, ஏமா நீ பக்கத்துல இருந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டியா? இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான், ஒரு மண்ணும் தெரியாது. எம்மாடி, உனக்கு தெரியுமா, என் செம்பருத்தி 18 வயசா இருக்கும் போதே கிட்டத்தட்ட 50-60 பேருக்கு தனியால நின்னு சமைப்பா. அதுவும் அம்புட்டு ருசியா இருக்கும். மாமா ஆரம்பிச்சிட்டீங்களா? உண்மையாவே அப்படி ஒரு ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீங்க அப்பையில இருந்து செம்பருத்தி செம்பருத்தின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. மாமா, என்ன வர வர என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க? மா, இது உங்களுக்கு தேவையா? எம்மாடி, என் செம்பருத்திய பத்தி யாரு தப்பா பேசினாலும் எனக்கு கோபம் வந்து அடிப்பேன்னு உனக்கு தெரியாது? இப்ப சொல்லு, என் செம்பருத்தி எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா, என்னையே நினைச்சிட்டு இருப்பான்னு சொல்லு. ஐயோ மாமா, சரி விடுங்க. உங்க செம்பருத்தி எங்க இருந்தாலும் உங்களை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் உங்களை வந்து சேர்ந்துருவாங்க. போதுமா? ஐயோ மருமகளே, இந்த வார்த்தைய சொன்ன இந்த வாய்க்கு என் சொத்து என்ன, என் சொத்து எல்லாத்தையும் உன் பேர்லயே எழுதி வைக்கிறேன் கண்ணு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்கு விருப்பமா இருக்கோ அவங்களுக்கு கொடுங்க. கொஞ்சம் கூட அறிவே இருக்காது போல. யாருக்குமா? உன் புருஷனுக்கா? அவனுக்கு இல்ல, அது எனக்கே தெரியும். அவருக்கெல்லாம் அறிவு இருக்கு, உங்களுக்கு தான் இல்லன்னு சொன்னேன். வேதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? பெரியவங்களை பார்த்து இப்படித்தான் சொல்லுவியா? என்னங்க, அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அம்மா, சாப்பாடு இன்னைக்கும் நாளைக்கும் கிடக்குறாரு. இப்ப செம்பருத்தின்னு ஒரு பொம்பளை தேவை அவருக்கு? பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிறாரு. சும்மா எப்ப பார்த்தாலும் செம்பருத்தி செம்பருத்தின்னு கேட்கவே எரிச்சலா இருக்கு. வேதா 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 வேதா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? உங்களை ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறப்ப அண்ணின்னு கூப்பிடுன்னு என்ன சொல்ல தெரியுதுல? அதே மாதிரி மத்தவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் இந்த வீட்டோட பெரிய மனுஷன், எங்க அப்பாவோட அப்பா. அவர் எப்படி நீங்க அப்படி பேசலாம்? ஹே, என்னங்க அது? பாரு வேதா,
நீ பேசுனது ரொம்ப ரொம்ப தப்பு. கண்ணு, நீ எதுக்காக இப்படி பேசுனேன்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க மாமாவை நாங்க யாருமே இப்படி பேசுனது கிடையாதுமா. நேத்து கல்யாணம் வந்துட்டு எங்க தாத்தாவே ரொம்ப திமிரா பேசுறீங்களா? ஒழுங்கா எங்க தாத்தா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எடே, மன்னிப்பெல்லாம் வேணாண்டா. அது ஏதோ தெரியாம பேசிருச்சு, விட்டுருங்க. அனிருத்தே, நீ பேசாம இரு. அவங்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். வேதா, மன்னிப்பு கேளு. என்னது? நான் இந்த கிழவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஆஹா, கேட்க முடியாது. அதுவும் இவ சொல்லி நான் கேட்கணுமா? இவ சொல்லி நான் இப்ப செஞ்சுட்டேனா இந்த வீட்டோட மூத்த மருமகனு எனக்கான அடையாளமே உடைஞ்சு போயிரும். இல்ல, நான் இத பண்ணவே மாட்டேன். எப்படியாவது ஒரு அழுகைய போட்டு மேல போயிடணும். இந்த கிழவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். வேதா, மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். இப்ப அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாருமா சேர்ந்து நேத்து கல்யாணம் ஆகி வந்த என்ன இப்படி நாக்கல நரம்பு இல்லாம பேசுறீங்களே. அம்மாடி, வேதா. வேதா, அவர் பேசுறது அந்த மாதிரி இருக்குன்னு தானே சொன்னேன். அவர் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எல்லாருமா சேர்ந்து என்ன மன்னிப்பு கேளுன்னு சொல்லி இப்படி பேசுறீங்க. இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாம எங்க அம்மா வீட்ல இருந்திருப்பேன். அங்கதான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? வேதா, விட்டுறாத. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ போடு. எல்லாரும் மூஞ்சியும் சுருங்கி போயிடுச்சு. எல்லாரும் உன்னை நம்ப ஆரம்பிக்கிறாங்க வேதா. எப்படி எல்லாம் நடிக்கிறாங்க? மா, ஒன்னும் இல்லம்மா, நீ அழுவாத. வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க யாரையுமே நாங்க அழ வச்சதே இல்ல. நானும் சரி, என் பொண்டாட்டி தாமரையும் சரி, எல்லாரையும் தாங்கு தாங்குன்னு தாங்கிதான் பழக்கம். இப்படி அழ வச்சு பழக்கமே இல்ல. அதுவும் நேத்து கல்யாணம் வந்த பிள்ளை இன்னைக்கு அழுதா நல்லா இல்லம்மா. கண்ணை கசக்காத. நான் ஒன்னும் வேணும்னு அழுகலையே. எல்லாருமா சேர்ந்து தானே என்ன அழ வச்சீங்க. நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. நான் ஆசையா சமைச்சேன், அது கூட யாரும் சாப்பிடல. நான் மேல போறேன். வேதா, வேதா நில்லு. வேதா, பெரிய தங்கம், போ தங்கம், போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்து. அவ போறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கியா? சரிம்மா. ஐயா, சின்ன தங்கம். என்னம்மா இவங்க ரொம்ப ஓவரா பேசுறாங்க? சின்ன தங்கம், அப்படிலாம் சொல்லாதயா. என்னதா இருந்தாலும் அவ உன்னோட அண்ணி. அப்படிலாம் மரியாதை இல்லாம பேசாதயா. எதுவா இருந்தாலும் பெரிய தங்கம் பாத்துக்குவான், நான் பாத்துக்குவேன். நீ அவகிட்ட அப்படி பேசாதயா. மா, நம்ம தாத்தாவை இவங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க, நான் பாத்துட்டு சும்மா இருக்கணுமா? சரியா, கோப்படாத. வாயா, வந்து உட்கார்ந்து சாப்பிடுவா. பசின்னு வந்த, நின்னுட்டே இருக்கியே. ஆமா, இவங்க பேசின பேச்சுக்கு வயிறும் மனசும் நல்லா நிறைஞ்சிச்சு. சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். சின்ன தங்கம், ஐயோ, கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்தின குடும்பம் இப்படி எல்லாம் சுக்கு நூறா உடையுதே. என் கண்ணு முன்னாடி உடையுதே. கடவுளே. மருமகளே. மாமா, ஒன்னும் கவலைப்படாதம்மா. சீக்கிரமா அந்த பிள்ளை நம்ம குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்குவா. நானும் கொஞ்சம் என் வாயை அடக்கிக்கிறேம்மா. நானும் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் பாத்துக்கிறேம்மா. மாமா, ஐயோ, இப்படி எல்லாரும் ஒரு ஒருத்தரா ஒரு திசையில போறாங்களே. கடவுளே, என்னங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்களாங்க? என்னங்க அது? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. பெரிய தங்கம் இப்படி சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. சின்ன தங்கம் வீட்டுல இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. மாமா வருத்தப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் ஒரே நல்ல ஒரே நேரத்துல நடக்குதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ, என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஹே ஃப்ரெண்ட், என்ன பண்றீங்க? பிரதர், வாங்க 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 பிரதர். பிரதர், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். லூசு, என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க தான் பிரதர் என்ன காப்பாத்தி இருக்கீங்க. அதே என் சிங்க குட்டி, வந்துட்டியா? வந்துட்டே சொல்றமா, பயங்கரமா பசிக்குது. ஏதாவது இருந்தா கொண்டு வாங்களேன். பிரதர் பிரதர், ஏன் பிரதர்? லூசு, என்னாச்சு? நான் கொண்டு வரேன் தங்கம். ஆமா, என்ன சாப்பிடுற? காஃபி. புதுசா கருவேப்பிலை போட்டு காஃபி ட்ரை பண்ணோமே, அதை எடுத்துட்டு வந்து கொடுப்போம். ஆதி தங்கம் ஆடி போயிடுவாரு. சார், நீங்க என்ன நிக்கிறீங்க? அம்மா, நீங்க என்ன கேட்டீங்க? மா, அந்த தலைவலி. கரெக்ட் கரெக்ட். ஜண்டு பாம் சக்கரை பொங்கல் 5 நிமிஷத்துல ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். உட்காருங்க சார்.
ஆ சரிம்மா சரிம்மா. என் பிரதர், காஃபி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே இல்லையா? இந்த ஹோட்டல்ல அதுவும் சுடரம்மா கையால தான் குடிக்கணுமா? ஐயோ ஃப்ரெண்ட், ஆக்சுவலா நான் இங்க சாப்பிடவே வரல. உங்களை எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஒரே தலைவலியா இருந்துச்சா, அதான். சுடரம்மா கிட்ட பேசினா தலைவலி எல்லாம் போயிடும்ல, அதுக்கு தான் வந்தேன். பிரதர், அப்ப நீங்க என்ன பார்க்க வரல? ஹே, உன்னையும் தான் பார்க்க வந்தேன். உன்கிட்டயும் சுடரம்மா கிட்டயும் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அண்ணி என்ன ஓகே ஆயிட்டாங்களா? இல்ல ஃப்ரெண்ட், பிரச்சனை இன்னும் பெருசாயிட்டே தான் இருக்கு. இப்ப கூட பிரச்சனை தான், அதான் கிளம்பி வந்துட்டேன். சரியான பேக்கப் பொம்பளையா இருப்பா போல. ஆமா, அவளுக்கு இப்ப என்னதான் பிரச்சனையா? தெரியல, எங்க தாத்தா இருக்காங்கல்ல, அவங்கள ரொம்ப பேசிட்டாங்க. இது நம்ம அனிருத் தாத்தாவையா? ம், தாத்தா எப்போதுமே ஜாலியா இருக்கிறதுக்காக அவரோட எக்ஸன் நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி நம்மள எல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு இருப்பாரு. ஆமா, நான் பூ கொடுக்க வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப கூட நான் நினைப்பேன், ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு தாத்தா கண்ணுல எப்படியாவது செம்பருத்திய காட்டிடுன்னு. ஆமா, அதனால என்னப்போ? அதே மாதிரி தான் இன்னைக்கும் சொன்னாரு. உடனே அவங்க ரொம்ப பேசிட்டாங்க. இந்த வயசுல போய் ஒரு பொம்பளைய நினைச்சிட்டு இருக்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டாங்க. பிரதர், என்ன சொல்றீங்க? ஆமா ஃப்ரெண்ட். சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் கண்டிப்பா நீ மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டேன். வெரி குட் வெரி குட். மன்னிப்பு கேட்டாளா? கேட்டிருக்க மாட்டா, கரெக்டா? ஹே, எப்படி கரெக்டா சொல்ற? அவளை பார்த்தாலே தெரியுது பிரதர். குடும்பத்தை காப்பாத்த வந்த பொண்ணா இருந்தா கண்டிப்பா இப்படி பேசியிருக்க மாட்டா. அப்படியே பேசினாலும் மன்னிப்பு கேட்டிருப்பா. அவதான் குடும்பத்தை பிரிக்க வந்தவளாச்சே. என்ன சொல்ற ஃப்ரெண்ட்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத பிரதர். இந்த மாதிரி பொம்பளைங்களெல்லாம் நம்ம வேற விதமா ஹேண்டில் பண்ணணும். புரியல, எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை வச்சு அவங்கள பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும். முதல்ல அவளுக்கு என்ன வீக்னஸ்ன்றத கண்டுபிடிங்க. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட ஒரு ஒரு நடவடிக்கையும் நல்லா வாட்ச் பண்ணிட்டே இரு பிரதர். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஒரு வீக்னஸ் இருக்கு. அதை வச்சு அவங்கள கவுத்திடலாம். ஏதோ சொல்ற, ஒன்னும் புரியல. ஓகே, ட்ரை பண்றேன். நீ எனக்கு சாமி, இந்த பூமி எல்லாம் நீதானே. பிரதர், யாரு? ரிங்டோன் வச்சே தெரியல, என் தங்கச்சி தான். உனக்கு தங்கச்சி எல்லாம் இருக்கா? ஓகே ஓகே, பேசு பேசு. டேய் மங்கூஸ் மண்டையா, ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்கற? ஹே லட்டு, கொஞ்சம் கூட டீசென்ட்டா பேச மாட்டியா? உனக்கெல்லாம் என்னடா டீசன்சி வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க இருக்க? ஏதோ பொண்ணோட சிரிப்பு சத்தம்லாம் கேக்குது. அதுவா, வெளிய இருக்கேன்டி. வெளிய இருக்கேன்னு தெரியுது. ஆமா, யார் அது? எது? அதான்டா, ஏதோ ஒரு பொண்ணு சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு. என்னடா, நிலா இங்கிட்டு மறைஞ்சோனே அடுத்து சூரியனை பிடிச்சிட்டியா? இச்சி லூசு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இது எனக்கு இப்ப கிடைச்சிருக்க புது ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? அதுவும் உனக்கா? டே டே டே, உன்னெல்லாம் நம்ப முடியாதுடா. ஹே லட்டு, உண்மைதான்டி. நீ வேணா பேசி பாக்குறியா? என்னடா பேச சொல்ற? ஹே, அவ ரொம்ப ஜாலி டைப் தான், பேசு. ஃப்ரெண்ட், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நோ ப்ராப்ளம் பிரதர், குடு, நான் பேசுறேன். அப்படியே பேசு, கேக்கும். ஹலோ. ஹலோ, ஹாய். என்னோட பேரு நிம்மதி. ஹாய்க்கா, என்னோட பேரு ஷாலினி. ஷாலினியா? சூப்பர் சூப்பர். என்ன ஷாலினி, அஜித் எங்க? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் இங்க படிச்சிட்டு தான் இருக்கேன். படிக்கிறதுக்காக தான் வந்தேன். நம்பிட்டேன். சரிடாமா, நல்லா படிங்க. அப்புறம் அக்கான்னு என்ன கூப்பிடாதீங்க, ஜாலியா பேர் சொல்லி கூப்பிடுங்க. ஓகே நிம்மதி. இது சூப்பர். அப்புறம் எங்க அண்ணனுக்கு தெரியாம உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உண்மையாவே நீங்க எங்க சின்னனோட ஃப்ரெண்டு தானா? அடியே, என்ன லைன்ல வச்சுக்கிட்டே வாடி, எனக்கு தெரியாமையே கேப்ப. டேய் நீ மூடுறா. நிம்மதி சொல்லுங்க. ஆமா, நாங்க ரெண்டு பேரும் இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆயிட்டோம். இல்ல பிரதர்? பிரதரா? ஆமா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்னு கூப்பிடலாம், தப்பில்ல. தப்பில்ல. டேய் அண்ணா, நீ கடைசி வரைக்கும் பிரதரா தான்டா இருப்ப. சரி, எனக்கு படிக்கிற வேண்டிய வேலை நிறைய இருக்கு. நான் கட் பண்றேன். பை. ஏய் அடியே, போயிட்டாளா? பிரதர், உனக்கு தங்கச்சினா ரொம்ப பிடிக்குமா? ஒரு அண்ணன் கிட்ட கேக்குற கேள்வி அது. எந்த அண்ணனுக்கு தான் தங்கச்சியை பிடிக்காம இருக்கும்? அப்படிதானே பிரதர், என் அண்ணனும் என்ன நினைச்சிட்டு இருப்பான். எங்க அண்ணனை தொலைச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் அவனை நான் பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரதர். அவன் கண்டிப்பா என்ன ஒரு நாள் வந்து பாப்பான். ஃப்ரெண்ட், அழாத. நான் சோகமா இருக்கப்பெல்லாம் எனக்கு நீ தைரியம் சொல்லிட்டு நீ இப்ப கண் கலங்குற. அது என்னவோ தெரியல, எந்த மூலையிலயாவது ஏதோ ஒரு தங்கச்சி அண்ணனை கூப்பிடும். அப்பெல்லாம் நான் எங்க அண்ணனை கூப்பிட மாட்டேன். நானு ரொம்ப ஆசையா இருக்கும். அதே மாதிரிதான் நீ இப்போ தங்கச்சி கிட்ட பேசும்போதும் எனக்கு இருக்கு. இப்படி
ப்ளீஸ் அழாத. சாரி சாரி பிரதர், நீயே ஏற்கனவே பல டென்ஷன்ல தான் இங்க வந்த. நானும் உன்னை ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டேல, லைட்டா எமோஷனல் ஆயிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, சாரி. ஏய், உன் மனசுல என்ன இருக்கோ என்கிட்ட தாராளமா நீ பேசு. ஏன்னா எனக்கு எப்பயாவது ஏதாவது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என் தங்கச்சி கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். அவளும் படிச்சுட்டு இருப்பாளா, அதனாலேயே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாமே விட்டுருக்கேன். அவளுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் பேசுறேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். அதே மாதிரி தானே நீயும் என்ன நினைச்சிருக்க. அதனால எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஷேர் பண்ணு. அப்புறம் என் தங்கச்சி அப்படி பேசினதுனால நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவ ஒரு பொண்ணுன்றதுனால டக்குன்னு அப்படி கேட்டுட்டா. தெரியும், நம்ம பேசுறது யாரு கண்ணுக்கா இருந்தாலும் அது வேற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்மளோட நட்பை பத்தி. என்ன தோழா, உண்மைதானே? ஆமா தோழி, கரெக்டு தான். நட்புக்கு பொய்கள் கிடையாது, நட்புக்கு தவறுகள் நடக்காது, நட்புக்கு தன்னலம் இருக்காது, நட்புக்கு ஆண் பெண் தெரியாது, நட்பு என்னும் நூல் எடுத்து பூமியை கட்டி நீ நிறுத்து. நட்பு நட்புதான், காதல் காதல்தான், காதல் மாறலாம், நட்பு மாறுமா? அடடடடடடா, என்ன ஒரு சூப்பரான நட்புல. இந்த நட்பு இப்படியே தொடருமா, இல்ல இவங்களுக்குள்ள புரிதல் வந்து காதலா மாற போகுதா? அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். அப்புறம் வேதா இன்னைக்கு பண்ணது எல்லாருக்குமே கண்டிப்பா காண்டா இருக்கும். ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா ஆதியும் முத்துமொழியும் மொத்த குடும்பமே சேர்ந்து பேசி விட்டாங்க. இருந்தாலும் வேதா சும்மா இருந்தாளா? அப்பவும் அவளோட நாடகத்தை நிறுத்தல. நாளைக்கு எப்படியும் அழுது சீன் போட தான் போறா. அத மறக்காம பாக்க நாளைக்கு எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தட்டி விட்டு போங்க. பாய் மக்களே, நாளை சந்திப்போம். தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், தோளா தோளா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும்.